அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை காண இருக்கின்றோம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 10, 2020. முதலாவதாக தமிழகத்தை சார்ந்த ஒரு நண்பர் பர்ஸை தொலைத்துவிட்டார். அவர் ரியாத் எக்ஸிட் 6 அபூபக்கர் சித்திக் ரோட் வெல்கம் ஹோட்டல் அந்த பகுதியில் தவறவிட்டுள்ளார். அவர் தவறவிட்ட பர்ஸில் இக்காமா, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் 1 மாதம் சம்பளம் அடக்கம். யாரிடமாவது கிடைத்தால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மேலப்பாளையம் ஊரை சேர்ந்த முகமது பஹருதீன் ரியாத்தில் ஓட்டுநராக பணியாற்றுகிறார். அருகில் உள்ள கடைக்கு சென்று திரும்பும் பொழுது பர்ஸ் தவறு விட்டுள்ளார். கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த நபரை தொடர்பு கொள்ளவும் 0552082765 அல்லது 0550518653 மற்றும் 0544057241 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். ஆகஸ்ட் 13, 2020 அன்று வந்தே பாரத் மூலம் தனியார் விமானம் மூலம் தமாமிலிருந்து மதுரைக்கு விமான போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 1995 சவுதி ரியால் மட்டுமே. குவாரண்டைன் இலவசம். தனிமைப்படுத்துதல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு தனிமைப்படுத்துதலுக்கு இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் ஆகும். அனைத்து செலவுகளையும் மதிப்பிற்குரிய ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நவாஸ் கனி எம்பி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். குடும்பத்துடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் பெண்களுக்கு ஹோட்டலில் தனிமைப்படுத்துதல் ஏற்படுத்தி தரப்படும். அதன் மதிப்பு 450 சவுதி ரியால் ஆகும். கர்ப்பிணி பெண்கள், 2 வயதுக்கு குறைவான கைக்குழந்தையை வைத்திருக்கும் பெண்கள் தவிர, உடல்நிலை பிரச்சனைகள், மருத்துவ காரணத்திற்காக வருவோர் மற்றும் குடும்பத்தால் ஏற்பட்ட இறப்பிற்காக செல்வோர்களுக்கு வீட்டு தனிமைப்படுத்துதலுக்காக ஏற்பாடு செய்யப்படும். உரிய ஆவணங்களின் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் ஒப்புதலுக்கு உட்பட்டது. ராமநாதபுரம் வளர்ச்சி குழு மற்றும் எஸ்டி கார்கோ இணைந்து இந்த ஏற்பாடை செய்துள்ளது. ஆகஸ்ட் 8 முதல் வந்தே பாரத் மிஷன் மூலம் தாயகம் திரும்புவோர்கள் குவாரண்டைன் தனிமைப்படுத்தலில் ஹோட்டலில் இருந்து விலக்கு பெற்று வீட்டில் தங்குவதற்கு ஆன்லைனில் பதிவு செய்து வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தலிலிருந்து விலக்கு பெறுவோர்கள் முழுமையாக தகவல் பெற கீழில் உள்ள லிங்கை கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை பதிவு செய்து காண வேண்டும். சவுதி அரேபியாவில் தொடர்ந்து கோவிட்-19 எண்ணிக்கை அதிகரித்து உள்ளன. இன்று கோவிட்-19 எண்ணிக்கை நேற்று நிலவரப்படி புதிதாக 1428 கோவிட் கேஸ்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தமாக ராஜ்யத்தில் பதிவான எண்ணிக்கை 2,88,690 ஆகும். நேற்று மற்றும் கொரோனாவினால் இறந்தோர் எண்ணிக்கை 37. இதுவரை கொரோனாவில் மொத்தம் 3167 நபர்கள் இறந்துள்ளனர். நேற்று குணமடைந்தோர் எண்ணிக்கை 1599 பதிவாக உள்ளது. தற்சமயம் ஆக்டிவ் கேசஸ் 33,484 ஆகும். இதில் மிகவும் ஆபத்தான கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 1828 என்று பதிவாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் மொத்தமாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 2,52,038 பதிவாகி உள்ளது. சவுதி அரேபியாவில் மதுபானம் பார்கள் தனியாக நடத்தியதாக 7 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள், அரசு வக்கீல்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் காவல்துறை உதவி ஊடக செய்தியாளர் கேப்டன் முகமது அல் டெஹரி கூறியதை மேற்கோள் காட்டியுள்ளது. கைது செய்யப்பட்ட 4 இந்திய ஆண்கள், மடாஸ்கரை சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த 2 பெண்கள் உள்ளோர். 220 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தலா 28 மது பீப்பாய்கள், 30 லிட்டர் திறன் கொண்ட ஒரு பீப்பாய், 96 மது பாட்டில்கள் ஆகியவற்றை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சவுதி பெண் செவிலியர் துணிச்சலும் வீரமும் நிறைந்த செயல். மதீனாவில் ஹிஜ்ரா சாலையில் போக்குவரத்து விபத்தில் சிக்கிய ஒரு குடும்பத்தின் பலரின் உயிரை காப்பாற்றியது. சம்பவ இடத்துக்கு சவுதி ரெட் கிரசன்ட் ஆணையத்தின் ஆம்புலன்ஸ் வரும் வரை காயமடைந்தவர்களுக்கு ஹோலித் அல் சைதரி முதலுதவி அளித்துள்ளார். இவர் தன்னுடைய பணி முடித்து வீடு திரும்பும் பொழுது இந்த நிகழ்வு நடந்ததாக அறியப்பட்டுள்ளது. ஹோலித் உடனடியாக தனது காரை நிறுத்திவிட்டு விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தார். அங்கு அவர் காரில் உள்ள சிக்கியவர்களின் வாழ்க்கையின் அறிகுறிகளை கண்டறிந்தார். அவர்கள் விரைவில் முதலுதவி அளித்தார். கடுமையான
கடுமையான வலியை புகாரை செய்த ஒரு நோயாளி முதுகு மற்றும் கழுத்தை சரி செய்தார். மேலும் ரெட் கிரசன்ட் மருத்துவர்களின் வருகை வரை அவர்களுக்கு உயிர்காக்கும் கவனிப்பை கொடுத்தார். அபு அனக் கூறுகையில், ஹோலுத் குடும்ப உறுப்பினர்களின் உயிரை காப்பாற்றுவது ஒரு வீர மற்றும் மனிதாபிமானமான செயலை செய்துள்ளார். மதீனா பிராந்தியத்தில் சுகாதார விவகார பணிப்பாளர் நாயக டாக்டர் முகமது அல் ஹலவி தனது மனிதாபிமான முயற்சிக்கு நன்றி மற்றும் பாராட்டு ஹோலுத்தை தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூகம் மற்றும் தாயகத்தின் சேவையில் மனிதநேயம் மற்றும் விசுவாசத்தின் மிக உயர்ந்த அர்த்ததாரங்களை செயல்பாட்டில் மொழிபெயர்த்துள்ளார் என்று கூறினார். பெய்ரூட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட துறைமுக வெடிப்பில் பலியானவர்கள் குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு சவுதி மன்னர் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் உணவுப் பொட்டலங்களை வழங்கியுள்ளது. இதனால் 500 குடும்பங்களுக்கு தேவையான ரொட்டிகள், பால்கள் அனைத்தும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அறியப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு செய்திகளுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது முகமது ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும்.